கேஎச் மற்றும் ஆர்கே ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம். என்னடா அது வழக்கமாக சேனல் பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்ன சார் புதுசாக எப்படி அப்படின்றீங்களா? ஆமாம் சார், தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, இந்திய திரையுலகமே, ஏன் உலக திரையுலகமே இப்படி ஒரு காம்போலாம் வருமா, இப்படி ஒரு விஷயங்கள்லாம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படத்தோடைய கிளிம்ஸ், அதாவது படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியாச்சு. அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து நடிக்கும் படம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருடங்களுக்கு மேலே நினைக்கிறேன். கடைசியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் நினைத்தாலே இனிக்கும் நினைக்கிறேன். அந்த படம் தான் கடைசியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படம். அந்த படத்துக்கு பிறகு அவங்க 2 பேரும் இணைந்து நடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படம் தான் அவங்க இணைந்து நடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இணைந்து நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை எடுக்க போகிறது யாருன்னா ரெட்ஜெயின் மூவி சார்பில் இன்பன் உதயநிதி அவர்கள் அந்த படத்தை தயாரிக்க போகுது. இந்த படத்துக்கு இசை அனிருத்து, படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் நெல்சன் திலீப் குமார். ஆல்ரெடி ஜெயிலர் பண்ணவர், ஜெயிலர் 2 பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். அடுத்ததும் இதே படத்தை எடுக்க போகிறதோ இவர் தான். என்னங்க நீங்கள் உலகநாயகன் கமலஹாசன் ஃபஸ்ட்டு பேர் சொல்கிறீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை 2வது பேர் சொல்கிறீங்க. நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம் தெரியுமா? கமல் ரஜினி அப்படின்ற இந்த காலம் போயிட்டு ரஜினி கமல் அப்படின்னு சொல்ல வச்சதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமூக வலைதளம் ஒரு பக்கம் சண்டையே நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் கூட பெருசாக ரஜினியை புகழ்ந்து படத்தில் பேசியிருக்காரு இல்லைன்றது பெரிதளவில் இருக்காது. பட் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போவுமே கமலஹாசன் அவர்களை தனது கலையுலக அண்ணா அப்படின்னு தான் சொல்லுவார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமலை பார்த்து தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். வயதில் நான் மூத்தனாக இருந்த இடம் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் அவர் தான் என்னுடைய குரு அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக உலகநாயகன் கமலஹாசன் பெயரை முதல்ல போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தவரே ரஜினிகாந்த் தான் இருந்திருப்பார். சரி, ரசிகர்கள் கோச்சிக்கிட்டாங்க. ஆனால் என்னுடைய ரசிகர்கள் என்பது நான் படம் வெற்றி பெற்ற பிறகு வந்தவங்க. ஆனால் நான் சினிமா துறைக்கு என்னுடைய கவனம் ஈர்த்தவர் யாருன்னா திரு கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் அவர்கள் கூட நான் காரில் போகணுன்னு சொன்னால் கூட என்னை கிண்டல் பண்ணாங்க எனது நண்பர்கள். நீ எல்லாம் கமல் காரில் போயிடுவியா அப்படின்லாம் மாதிரிலாம் என்னை கிண்டல் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு நான் ஒரு மதிப்பு மிக்க மனிதராக கமல் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு பல இடங்களில். இன்னும் பல படங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்களை புகழ்ந்து தான் பேசுவார். உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், ஒரு முத்து படத்தில் கூட ஒரு ட்ராமா ட்ரூப் நடக்கும். அங்கே வடிவேல் அடி வாங்கும்போது அவனடி பெரிய கமலஹாசன் நினைப்பு அப்படின்னுவார். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோன் கால் பேசும்போது யாருங்க நீங்கள் பேசுகிறோன்னு, ஆனால் கமல்ஹாசன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவார். இது என்னதுங்க நீங்கள் கமல் பேர் சொல்லிட்டீங்க, உர்ரா கமல் என் ஃப்ரெண்டா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னுவார். ஏன் இப்போ கடைசியாக வந்த படங்கள் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கமலை ரொம்ப பெருமையாக பேசக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். என்ன தான் நீங்கள் ரசிகர்களுக்குள்ளே உங்களுக்கு புள்ள போட்டி பொறாமை சண்டை அடித்தடி என்ன இருந்தால் கூட என்றைக்குமே கமல் மேலே ரஜினிக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு. ஏன்னா ரஜினி கமலை பார்த்து தான் பல விஷயங்கள் சினிமா துறையில் கற்றுக்கிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் ரஜினியை தனியாக பிரித்து நீ தனியாக படம் பண்ணுன்னு சொன்னவரே கமல் தான். அதனால தான் ரஜினிக்கு எப்போவுமே கமல் மீது ஒரு தனிப்பட்ட அன்பும் பாசமும் மரியாதையும் இருக்கும். அதனால தான் கமல்ஹாசன் அவர்கள் பேர் கூட முதல்ல போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நான் அந்த செலிப்ரேஷன் வீடியோ கூட நான் சமீபத்தில் ஒரு தேட்டரில் பார்த்தேன். அந்த தேட்டரில் கூட கேஹெச் ஃபேன்ஸ் அண்டு ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, யாருமே எந்த கலட்டாவும் பண்ணல, எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. மாற்றி பாடல்கள்லாம் கூட போட்டாங்க. அந்த பாடல்கள் எல்லாருமே நல்ல ஒரு கூஸ் பம்பாக இருந்தது. சரி, இந்த டீசர் சொல்ல வர விஷயத்தை நீங்கள் பாருங்கள். நெல்சன் அவர்கள் உங்களுக்கே தெரியும், 2 ரூமுக்கு முன்னாடி நின்று எந்த ரூமுக்கு போகலாம், ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கா சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே போகலான்னு சொல்லி 7 அந்த நம்பருக்குள்ளே போவார். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கமல்ஹாசன் அவர்கள் பிறந்த தேதி 7ஆம் தேதி. ஸோ அந்த தேதிக்குள்ளே அந்த போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிருத் இந்த ராகத்தில் போடவா அப்படின்ற மாதிரி சொல்லி விடு, நான் எதனா ஒரு ராகத்தை மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு போவார். நெல்சன் அவர்கள் கலாய்ப்பார், இசை தெரிஞ்சு எங்கிட்டே நீ ஏமாத்திரி அப்படின்ற மாதிரி. ஓகேன்ட்டு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே போவார். அந்த ரூமுக்குள்ளே கமல் சார் இருப்பார். செலெக்ஷன் நடக்கும், கண்ணாடி போடுறதுலேருந்து ஷூ போடுறதுலேருந்து கோட்டு போடுறதுலேருந்து. சார் இது அவர் செலெக்ஷன் பண்ணிட்டார் சார், ஓகே. இது இவர் செலெக்ஷன் பண்ணிட்டார் சார், ஓகே. சார் இது ரஜினி சார் செலெக்ஷன் பண்ணிட்டார், இது அவர் செலெக்ஷன் பண்ணிட்டார். கடைசியாக இது செலெக்ஷன் பண்ணிட்டாரா அப்படிங்க, இல்லை சார் கமல் சார் எடுத்துகிட்டு பேச. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுனா, எப்படா இவங்க 2 பேர் வச்சு நான் படத்தை முடிக்க போகிறேன் அப்படின்ற வேதனை அவருக்கு இருக்கோ இல்லையோ வெளியில் பார்த்துட்டு ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால் போட்டி இது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கிற, கோலிவுட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு போட்டி இது. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு போட்டியை எப்படி இந்த போட்டியை முறியடிக்க முடியும், இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சு 2 பேரும் சந்தோஷமாக அனுப்ப முடியுமான்றதில் அவருக்கு கவலை இருக்கோ இல்லையோ, யாருக்கு நெல்சனுக்கு கவலை இருக்கோ இல்லையோ, இங்கே பார்க்குற ஆடியன்ஸுக்கு பயங்கர கவலையாக இருக்குது. சரி, ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ரூம் விட்டு வெளில வராங்க. கமலஹாசன் அவர்கள் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு கோட் ஷூட் போட்டு வெளில வராரு. இந்த பக்கம் ரஜினி சாரும் வெளில வரும்போது என்னென்னா
கமலுக்கே உரித்தான ஒரு பாவனையும் ரஜினி ஸ்டைலுக்கு உரித்தான ஒரு விஷயத்தையும் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வெளில வராங்க. ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ரஜினி கண்ணாடி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வெளில வரும்போது மேலே தூக்கி விடுவார். ஸோ இதெல்லாம் வந்து ரஜினியோட ஸ்டைலு. ஏன்னா ரெண்டு பேருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, ரெண்டு பேர் ரசிகர்கள் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக பண்ண விஷயங்கள் தான் இது. ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்லோ ஆக்ஷனில் நடந்துட்டு ஒரு காருக்குள்ளே போயிட்டு உட்காடுறாங்க. காருக்குள்ளே போயிட்டு உட்காரும்போது அனிருத் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதுக்கு நெல்சன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அங்கே அனிருத் ஒரு விஷயத்தை சொல்லுவார், என்னென்ன பீத்தோபன் பப்பிலா ஹரி இப்படின்னு ஒரு பேரை சொல்லுவார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பீத்தோபன்ற யாருன்னா அவர் புகழ்பெற்ற ஒரு ஓவியர். பப்பிலா ஹரி யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்றா போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சார் அந்த மாதிரி இருக்கும்போது கமலஹாசன் ஒரே கேள்வி கேட்பார், சார் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த படத்தில் ஹீரோ யார் அப்படின்னும்போது முகம் மாறும். இந்த பக்கம் ரஜினி வந்து சொல்லுவார், அதான் கேட்குறாருல சொல்லுங்கள் இந்த படத்தோட ஹீரோ யார் ரஜினியும் கேட்பார். திடீர்னு கமல் அவர்கள் என்ன பண்ணுவார், காரை எடுத்துக்கிட்டு சரி ஓகே இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி வண்டியை ஓட்டி போகும்போது கமென்சிங் சூன் அப்படின்ற மாதிரி போட்டு முடிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்காமல் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் வந்து நடந்து வரும்போது கார் சாவி தூக்கி கமல் கிட்ட போடுவார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ரஜினிக்கு உண்டான ஒரு ஸ்டைல் அது, அந்த ஸ்டைல் பண்ணுறது. ஆனால் அந்த கமல் சார் கரெக்டாக கேட்ச் பிடிச்சி ரஜினி ஸ்டைல்லே சுற்றிட்டு வருவார். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ரஜினி ஸ்டைலில் வந்து கமல் சார் வந்து அந்த சாவியை சுற்றிட்டு வந்து அவர் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ ரஜினி ஸ்டைலையே வந்து கமலையே மாற்றியவங்க தான் வந்து இந்த டீம்னு சொல்லலாம். ஏன்னா சார் ரஜினி மட்டும்தான் ஸ்டைல் பண்ணுவாரா, நீங்கள் அவருக்கே சீனியர் சார், நான் உங்களே ரஜினி ஸ்டைல் பண்ண வைக்கிறேன் பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ப்ரொமோ வந்து அவ்வளோ அழகாக கிளிம்ஸை வடிவமைச்சிருக்காங்க. எப்படி நெல்சன் வந்து குழம்பி போய் உட்காந்துருப்பார், யார் இந்த படத்தில் ஹீரோ யார் ஹீரோ சொல்கிறது வெளியில் சொன்னால் நம்மளை உதைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து நெல்சன் எப்படி பயத்தில் உட்காந்துருக்காரோ அதே தான் வெளியில் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இருக்குது. உண்மையிலேயே படத்தோட முதல் ஹீரோ யார், ரெண்டு பேருமே ஹீரோ தான் சார், யாரும் வந்து நாங்கள் இல்லைலாம் சொல்லலை சார். ஆனால் அந்த படத்துடைய முதல் ஹீரோ யார், அதுதான் நீங்கள் மெயின் ரீசனு, மெயின் விஷயம் அதுதானே. அதுக்கு பதில் சொல்லணும்ல, ஆனால் சொல்லுவாரா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது படம் முழுக்கவே இப்படி தான் இருக்குன்னு எடுத்துருப்பாருன்னு என்னுடைய கணிப்பு. என்னென்னா படம் முழுக்கவே யாரா ஹீரோ அந்த படத்துலன்ற மாதிரி வந்து ஒரு கதை கட்டத்துக்கு வந்து நோக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருப்பார்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் எல்லாரும் புரியாத ஒரு விஷயமா தான் அனுப்ப போகிறாரு. இந்த படத்தில் உண்மையிலே ஹீரோ யார், ரஜினியா கமலா ரஜினியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் கொண்டு வர போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை தான் நாசூக்காக அந்த கிளிம்ஸில் கூட அழகாக சொல்லியிருக்காரு நெல்சன் அவர்கள். உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் பல திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ விக்ரம் வேதான்னு ஒரு திரைப்படம் இருக்குது. அதில் உண்மையிலே ஹீரோ யார், மாதவன் ஹீரோவா விஜய் சேதுபதி ஹீரோவா யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு கேங்ஸ்டர், மாதவன் போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் ரெண்டு பேருடைய கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான கேரக்டரு. ஸோ யார் ஹீரோன்னு நீங்கள் சொல்லுவீங்க? ரெண்டு பேரில் ஹீரோ யார்? கண்டுகொண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித் ஹீரோவா மம்முட்டி ஹீரோவா? ரெண்டு பேருமே ஹீரோ தான். ஆனால் முதல் ஹீரோ யார் அந்த படத்தில்? ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா? இப்போ தளபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி ஹீரோவா மம்முட்டி ஹீரோவா? ஸோ இந்த மாதிரி பல படங்களுக்கு வந்து விடை தெரியாது உங்களுக்கு. ஆனால் நாம் வந்து பார்க்குறது இந்த படங்கள்லாம் வந்து நம்ம முன்னணி நடிகராக இருக்கிற ரஜினியை தான் நம்ம எய்ம் பண்ணுவோம். அதே மாதிரி தளபதி படத்தில் நம்ம ரஜினி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். ஆனால் இந்த படத்தில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற அப்படின்ற விஷயம் வந்து யாராலையும் கணிக்க முடியாது. ஏன் நெல்சனாலேயே இது ஜீரணிக்க முடியாது. நெல்சன் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே எப்படி கொண்டு போகிறாரு, இது எல்லா ஆடியன்ஸும் எப்போ யார் ஹீரோன்னு நம்ம சொல்கிறதுக்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் தடுமாறுறமே. படத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காட்சி அமைப்புகளோடு தான் படமே இருக்குன்னு நினைக்கிறேன். யார் ஹீரோன்னு ஆடியன்ஸே கண்டுபிடிக்க முடியாதா போங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம கையில் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் கடைசியாக படத்தை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் வந்து சந்தோஷமாக வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தும். கோலிவுட் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்திய திரையுலகிலே இது வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இதுக்கு முன்னாடி இருந்த மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டையும் எடுத்து வைங்கடா, எல்லாரையும் நான் காலி பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்றது மட்டும் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கூடி விரைவில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா தலைவர் 173 சிபி சக்கரவர்த்தி படம் வந்து இயக்குறாரு. அந்த திரைப்படம் வந்து 2027 பொங்கலுக்கு வெளியாகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒருவேளை சைமல்டேனியஸாக ரஜினி சார் அவர்கள் ஷூட்டில் இந்த படத்தில் கலந்து போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனால் நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து 2027 தீபாவளிக்கு இந்த படத்தை வெளியிடறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். அதை மட்டும் நான் க்ளீனாக சொல்லிவிடுவேன். ஏன்னா 2027 பொங்கலும் தலைவர் படம் தான், 2027 தீபாவளியும் தலைவர் படம் தான். என்ன அடிஷ்னலாக கமல் சாரோட சேர்ந்த தீபாவளி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணும். உண்மையிலே இதுதான் விஷயம். சரி, கிளிம்ஸை பார்த்த வரைக்கும் வந்து நல்ல மேக்கிங்கு, கேமரா, மியூசிக்கு எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க. நானும் அதே கேள்வி தான் கேட்குறேன், இந்த படத்தில் உண்மையிலேயே முதல் ஹீரோ யார் சார்? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.